ஹாய், வெல்கம்ஸ் டு மகத்தீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வடகறி ரெசிபி எப்படி பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வடகறி நார்மலாக நமக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ வடையை ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் கடையில் வாங்கின வடை டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 வத்தல், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், அப்புறமா கடலைப்பருப்பு ஒரு 200 கிராம் அளவுக்கு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் உப்பு சேர்த்து அடிக்கனாலும் அடிச்சுக்கலாம். நான் உப்பு சேர்க்கலாம். அதனால் இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு பிணைஞ்சிக்கலாம். பிணைஞ்சிட்டு இது லைட்டாக இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது லைட்டாக பால்ஸாக உருட்டி கையில் வச்சு தட்டிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே நான் அதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஒன்றா சேர்த்துக்கலாம். இதே இது நீங்கள் எண்ணெயில் பொரிக்கணும்னு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக வேக வச்சு கூட ஒரு 10 நிமிஷம் இட்லி கொப்பரையில் வேக வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எண்ணெயில் பொரிச்சா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால தான் நான் இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வேக வச்சு கூட வச்சுக்கலாம். நான் இப்போ வடையை ஒரு 3/4 வாசி தான் வேகிற மாதிரி எடுத்து வைக்க போகிறேன். ஃபுல்லாலாம் குக் பண்ண போகிறதில்ல. ரொம்ப ப்ரௌன் கலரில் வர மாதிரிலாம் குக் பண்ண போகிறதில்ல. லைட் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி நான் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதே மாதிரி மிச்சத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் குட்டி குட்டியாக பிச்சு வச்சுக்கிறேன். குழம்புல லைட்டாக ரெடி பண்ணோன்னா, கிரேவி ரெடி பண்ணோன்னா அதில் சேர்த்துக்கிறதுக்காக நம்ம இந்த சைஸ்க்கு பிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பிச்சு வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் பேனை வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்கும். நான் அதை இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு இப்போ தாளிக்க தேவையான மசாலா பொருளை இதில் நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 1.5 இன்ச் சைஸ் அளவுக்கு பட்டை எடுத்துக்கிறேன், ஒரு 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, ஒரு 3 நம்பர் கிராம்பு. இதில் பெருஞ்சீரகம் சேர்க்க வேணாம். ஆல்ரெடி நம்ம வடையோடையும் கடலைப்பருப்போடு அடிக்கும் போதே நம்ம சேர்த்து அடிச்சிட்டேன். அதனால் சேர்க்க போகிறதில்ல நான். இப்போ ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக இதில் நான் உப்பு சேர்க்க போகிறேன். இது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டுமே இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வடையிலையும் நம்ம உப்பு சேர்த்து தான் மாவை பிணைஞ்சி பொரிச்சு எடுத்து வச்சுக்கிறோம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக குக் ஆனோன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி, சின்னதாக இருக்கனால தான் 3 கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பெருசாக இருந்தால் ஒரு 2 தக்காளி கூட கட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லி தூள். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டோம். இப்போ தண்ணி கொதிச்சு வந்தோன்னா நான் இப்போ தேங்காய் அரைச்சி இதில் ஊற்ற போகிறேன். தேங்காய் அரைச்சி ஊற்றினா வடகறி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். தேங்காய் பிடிக்காதவங்க இந்த இடத்துல நீங்கள் தேங்காவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படியே டைரெக்டாக வடையை சேர்த்துக்கிட்டிங்கன்னா வடகறி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இந்த அளவுக்கு தேங்காவை எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் தேங்காய் சேர்த்துருவோம். தேங்காய் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச வடையை இதில் பிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வடகறி ரெடி ஆயிரும். வாசத்துக்காக ஒரு பிஞ்சு புதினா எடுத்துக்கிறேன். நீங்கள் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வடகறி ரெடி ஆயிடுச்சு. இது இந்த ஹீட்லேயே நம்ம வடகறி செட் ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கெட்டியாக கிடைக்கும். நம்ம வடகறி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போகிற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள். இது உங்கள் மகத்தீஸ் கிச்சன். தேங்க்யூ.